மனசு நிறைஞ்சிருக்கு. மகனை நினைத்து பெருமைப்படும் விசித்ரா. குவியும் வாழ்த்துக்கள். 90கள்ல கவர்ச்சி நடிகையாகவும் காமெடி கதாபாத்திரங்கள்லயும் நடிச்சிட்டு வந்தவங்க தான் நடிகை விசித்ரா. போர்க்கொடி படத்துல அறிமுகமான இவங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னட மொழிகள்லயும் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம்ல மகிழ்ச்சியான ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. அந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆகி வருது. கவர்ச்சி காமெடி காட்சிகள்ல கலக்கி வந்த நடிகை விசித்ரா திருமணத்துக்கு அப்புறமா சினிமாவை விட்டு விலகி குடும்பம், பசங்க அப்படின்னு மலேசியால செட்டில் ஆயிட்டாங்க. இந்த நிலைமையில குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துகிட்டு விதவிதமான சமையலை சமைச்சு ரசிகர்களோட பாராட்ட பெற்றாங்க விசித்ரா. அதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியின் மூலமா இன்றைய தலைமுறையினருக்கும் தெரிந்த முகமாக மாறினாங்க விசித்ரா. பிக் பாஸ் நிகழ்ச்சியில பல ஆண்டுகளா மனசுல பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தினாங்க. தெலுங்குல ஒரு படத்துல நடிச்சப்போ பிரபலமான நடிகர் ஒருவர் என்கிட்ட பாலியல் ரீதியா எல்லை மீறி நடந்துகிட்டாரு, அவர் என்ன டார்ச்சர் செய்தாரு, இந்த ஒரு காரணத்தினாலதான் நான் சினிமாவை விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இதை சொல்லியிருந்தா என் கெரியரே காலியா இருக்கும், இப்போ சொல்ல முடியுது அப்படின்னு விசித்ரா பேசி தெரிவிச்சாங்க. சினிமால பிஸியா நடிச்சிட்டு இருந்தப்போ திருமணமே வேண்டாம், சிங்கிளாவே இருந்துடலாம் அப்படின்னு நினைத்திருந்த விசித்ரா திருமணத்துக்கு அப்புறமா கணவருக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சினிமாவையே விட்டு விலகி 3 மகன்களையும் பொறுப்போட வளர்த்திருக்காங்க. தற்போது விசித்ராவோட மூத்த மகன் ரோஹன் சாஜி MBA பட்டம் பெற்றிருக்காரு. இந்த பட்டமளிப்பு விழா வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க நடிகை விசித்ரா. சின்னஞ்சிறு அடிகளிலிருந்து பெரிய தாவல்கள் வரை இன்று என் மகன் MBA பட்டம் பெறுகிறான், பெருமையால் என் இதயம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த பலர் நடிகை விசித்ராவிற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வராங்க.